வாங்க டேஸ்டியான ஸ்வீட் பொட்டேட்டோ பேன்கேக் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது டோடலர் ஃப்ரெண்ட்லியான பேன்கேக். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நல்லா வேக வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோவை மேஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ணியிருக்கேன்னு காமிச்சிருக்கேன். அதுக்கு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 3 சேர்த்தேன், செட் ஆகலை. 4லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/8 டீஸ்பூன் கார்டமம் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்காக. இப்போ அரைச்ச பேட்டரை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் ஃப்ளஃபியான பேன்கேக் கிடைக்கும். இப்போ நல்லா தோசைக்கல் காஞ்சோடனே கரண்டியில் பேட்டர் எடுத்து தோசைக்கல்லை வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுங்க. குழந்தைங்களுக்கு போடுறதுனால ஜென்ரஸ் அமௌண்ட் ஆஃப் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. அப்போ தான் பேன்கேக் நல்லா குக் ஆகும். பேன்கேக் நல்லா வெந்துருச்சான்னு மேலே இருக்க டெக்ஸ்சரை பார்த்தாவே தெரியும். வெந்த பிறகு திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். நல்லா ப்ரௌன் ஸ்பாட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த பேன்கேக் வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோவை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்நாக்கு. நல்லா வெயிட்டும் கூடும், ஹெல்த்தியும் கூட. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் வரும்னா பேன்கேக் ஸ்டிக்கியாக ஒட்டிக்கும் தோசைக்கல்ல. அதை மாதிரினா ஃப்ளார் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். கோதுமாவு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து பேட்டரை மேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். எப்பயுமே பேன்கேக் மேலே தேனை ட்ரிசில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஸ்நாக் ஐடியாவுக்கு சக்தி லைஃப் பீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.